கிறிஸ்து அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் புண்ணிய நாமத்துல உங்களோடு கூட இந்த காலைக்கது நிகழ்ச்சி மூலமாக இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்ன்றதா எங்களுடைய ஜெபமாகவும் தேவனிடத்தில் நாங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு இந்த நாளில் கூட நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் அல்லது செய்தி எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் வசனம் 1. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடுச்சொற்களோ கோபத்தை எழுப்பும். இந்த காலத்திலலாம் பாத்தீங்கன்னா மெதுவான பிரதித்திரம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்க, தலைக்கு மேல ஏறி நம்மள மிதிப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நிறைய பேர் நமக்கு பார்த்து கூட என்ன சொல்லுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க, நீங்க எவ்வளவு நாள் தான் இப்படி தாழ்ந்து போயிட்டே இருப்பீங்கல்ல, உங்களுடைய நீங்க கொஞ்சம் எதிர்த்து பேசுங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வான், சாத்தான் நம்மை தோணுவோம். ஆனா நமக்கு வேதம் சொல்லி தருகிற பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, மெதுவான பிரதித்திரம். ஒரு குட்டி கதையோடு கூட உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன குட்டி பையனை செஞ்சா வீட்டுல இருந்தான். அப்படி வீட்டுல இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா அவங்க வேலைகளை பார்த்து செஞ்சுட்டே இருந்தாங்க. அப்ப இவன் அவங்கள கூப்பிட்டு பார்த்தா அவங்க யாரும் அவனுக்கு என்ன செய்யல, செவி கொடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு நிறைய வேலை இருந்துச்சு, எல்லாம் பண்ண. அவனுக்கு ஒரு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்துன்னு, நான் உங்களை என்ன செய்யறேன், ரொம்ப வெறுக்கிறேன், உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சத்தமா கத்துனாராம். நினைச்சு பாருங்க, நம்மளே டென்ஷன்ல எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்போம், எப்படா கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருப்போம். அந்த நல்ல பிள்ளைங்க கூடும்போது நமக்கு அதை கூட கவனிக்க மாட்டோம். அந்த டைம்ல இப்படி ஒரு வார்த்தை சொன்னா இன்னும் ரொம்ப கோவம் வரும். ஏன்னு சொன்னா, செய்யற வேலை எல்லாம் யாருக்கு தான், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அவங்களுக்காக தான் செஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த வார்த்தையை கேட்டோடனே பெற்றோர், ஒருவேளை நான் இருந்தா கூட எனக்கு கூட என்ன செஞ்சிருக்கோம், கோவம் வந்திருக்கும், இல்லை நான் ஏதாவது அந்த குழந்தைக்கு சொல்லியிருந்திருப்பேன். ஆனா அந்த தகப்பனார் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, ரொம்ப பொறுமையா மகன்கிட்ட போய் அவனை ஒரு ஹக் பண்ணிட்டு அவர் சொன்னாரா, நீ ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணு, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். எங்க டாடி கூப்பிட்டு போறீங்க அப்படின்னா, வா உனக்கு பிடிச்ச இடம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பார்க்கு பக்கமா அப்படியே கூப்பிட்டு போனா. அதை பார்த்து சந்தோஷப்பட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போனப்போ ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி ஒரு இடம் இருந்துச்சான். அப்போ அங்க கூப்பிட்டுட்டு போயிட்டு, நீ என்னை வீட்டுல எப்படி சொல்லி கத்துன அதே மாதிரி இங்கேயும் கத்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னாராம். அப்ப அந்த குட்டி பையன் சொன்னா, உங்களை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தமா கத்துனானா. அப்படி கத்துற உடனே என்ன ஆச்சு, எக்கோ அவனுக்கு திருப்பி எதிரொலிச்சிச்சு. அப்போ ஐயோ, யாரும் என்ன மாதிரி கீழே இருந்து கத்துறாங்களே, அவங்களும் என்ன மாதிரியே போலையே அப்படின்னு சொல்லி சொல்றானா. அவன் அப்பா ஆமா அப்படித்தான் அப்படின்னு சொன்னாரான். சரி, இப்படி கத்துன, இப்ப நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கத்து அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த பையனும் நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு கத்துனானா. அப்போ திருப்பி எதிரொலி எப்படி வந்துச்சுன்னு சொன்னா, அதே மாதிரி வந்துச்சு. அப்ப இப்ப சொன்னா, ஐயோ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கிறாங்க, இனிமேல் நான் தனியா இருக்க வேண்டியது இல்லை, என்ன பாருங்க நான் சொன்ன மாதிரி அவங்களும் என்னை நேசிக்கிறேன்னு சொல்றாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்பதான் அப்பா பையன்கிட்ட சொன்னாராம், அம்மா நீ என்ன சொல்றியோ அதுதான் உனக்கு திரும்பி வரும். ஒருவேளை அந்த வார்த்தையை நாங்க சொல்லியிருந்தா உனக்கு எப்படி இருந்திருக்கும். பிள்ளைகளுக்கு பாடத்தை நம்ம எப்படி கற்றுக் கொடுக்கணுமா, பொறுமையோட. ஏன்னா இந்த காலகட்டங்களில் பிள்ளைகளை வளர்க்குறது ரொம்ப கடினமான காரியமாக இருக்கிறது. அப்போ நம்முடைய பிரதியுத்தரம் எப்படி இருக்கணுமா, மெதுவாக இருக்கணும். அப்போ அந்த பையன் புரிஞ்சுக்கிட்டு அப்பாட்ட சாரி கேட்டு இது சொன்னான். நினச்சி பாருங்க, இந்த மாதிரி வாழ முடியுமா அப்படின்னா, ஒருத்தர் வாழ்ந்து கட்டு போயிருக்காரு உங்களுக்காகவும் எனக்காகவும். அந்த பல்லவத்தையே விட்டுட்டு வந்து அவர் இந்த உலகத்துல இப்படிதான் இருந்தார், மெதுவான. அவர் என்ன செஞ்சாங்க, எப்படி அவரை ஏளனமாக பேசினாங்க, காரி துப்புனாங்க, கேள்வி கேட்டாங்க, எல்லாரும் முன்பாக நிக்க வச்சு கேள்வி கேட்டாங்க. அவர் என்ன செய்தாராம், ரொம்ப பொறுமையா என்ன செஞ்சாரு, இருந்தார். அவர் அன்னைக்கு பொறுமையா இருந்ததுனால்தான் இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் வந்து உங்களை என்ன ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ள அழைச்சிருக்கிறாங்க. அவர் அன்னைக்கு கோவப்பட்டு காரியங்களை செஞ்சிருப்பாங்கன்னா எப்படியோ மாறி இருந்திருக்கும். ஆனா அவர் பொறுமையை காத்து அவர் என்ன செஞ்சாரு, உங்களை என்னை மீட்டு கொண்டார். இப்ப நீங்களும் நானும் மற்றவர்களை மீட்டு கொள்ளணும், அல்லது மற்றவர்களோடு கூட நம்முடைய உறவு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய பிரதித்திரம் எப்படி இருக்கணுமா, மெதுவான பிரதித்திரமா இருக்கணும். பெரிய சண்டையை கூட என்ன செஞ்சிடலாம். நீங்க அந்த பையன்கிட்ட ஒருவேளை அந்த அப்பா அந்த வீட்டுல எப்படி அப்படின்னு சொல்ல போகும், அப்படிலாம் பேசக்கூடாது, அதட்டி சொல்லியிருந்தா கண்டிப்பா அவனுக்கு இன்னும் வெறுப்பு ஜாஸ்தியா இருக்கும். அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் எடுத்து அது புரிகிற மாதிரி அந்த குழந்தைக்கு சொன்னேன். அதே போலதான் ஆண்டவர் உங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் நம்ம நிறைய நேரம் இப்படிதான் கத்துறோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து
நமக்காக ஒரு இருக்கிறான்றதே மறந்து கத்தும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உங்கள் மேலே என் மேலே ரொம்ப பொறுமை உள்ளவராக இருக்காரு. எனக்கு சொன்னால் அது சொல்லியும் கொடுத்துருக்கிறாரு, வாழ்ந்துருக்கிறாரு. அதே போல் இன்னைக்கு நமக்கு வருகிற பாடம் என்னன்னு சொன்னால், மெதுவான பிரதித்திரம் என்ன செய்யுமா, உக்கிரத்தை மாற்றும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தேவன் நமக்கு பெரிய ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். மற்றவங்களாம் பார்த்தா நம்ம என்ன செஞ்சிடுவோம், தோற்று போயிடும்னு சொல்லி அவரே அதை வாழ்ந்து காட்டி இந்த உலகத்தில் நம்மளால் அது வாழ முடியும்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த நாளில் அட்லீஸ்ட் ஒரு நாள் நம்ம யார்கிட்ட என்ன செய்ய வேண்டாம், கோவப்படாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த நாள் எண்டிங்கில் உங்களுக்கு எவ்வளோ ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணுமா, பொறுமையாக நம்முடைய பேசுகிற வார்த்தை என்னது, மெதுவான பிரதித்திரமாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்யும், கடும் சொற்கள் என்ன செய்யுமா, கோபத்தை எழுப்போம். கோபம் எழுந்துச்சுன்னா அங்கே பிரச்சனைகள் அதிகரிக்கணும். பிரச்சனைகளே வேண்டாம் அப்படின்னு நினைப்போம். அப்படின்னு சொன்னால் நம்முடைய பிரதித்திரம் எப்படி இருக்கணும், மெதுவாக இருக்கணும். யார்கிட்ட என்ன செய்ய முடியாது, நம்ம கடும் சொற்களோடு பேசி நம்ம இந்த காரியத்தையும் நம்ம சாதிக்க முடியாது. ஆண்டவர் எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தார் அப்படின்னு சொன்னால், பொறுமையோடு இருந்து மெதுவான பிரதித்தோடு அவர் என்ன செஞ்சார், இந்த உலகத்தை ஜெயித்தார். அநேகருடைய அன்பை அவர் பெற்றுக்கொண்டார். அதே போல் நீங்களும் நானும் அநேக தேவ பிள்ளைகள் வேதாந்தத்தில் நம்ம பார்க்குறோம், இப்படி பொறுமையாக இருந்து என்ன செஞ்சுருக்காங்க, அநேக காரியங்களை அவங்க சாதிச்சிருக்கிறாங்க. அதே போல் நீங்களும் நானும் பொறுமையோக பேசுவதற்கும், அல்லது யாரோ நம்மளை கோபமாக பேசினா கூட நம்ம அதை பொறுமையோடு தாங்கி கொள்வதற்கும் நம்ம என்ன செய்யணுமா, கற்றுக்கொள்ளணும். ஏன்னா கடைசி நாட்களில் இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம், நம்மை வீழ்த்துவதற்கான காரியங்களாக இருக்கிறது. அப்படி இல்லாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆண்டத்தில் ஒப்பு கொடுத்து தினமும் ஆண்டவர் நீர் எங்களுக்கு பொறுமை நாவிய தாங்க, நாங்கள் யார்கிட்டையும் கோவப்படக்கூடாது அப்படிலாம் சொல்லி நம்ம செபித்து நம்ம நாளை தொடங்கும்னு சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட துணையாக வராக காத்திருக்க ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான கிருபை இந்த தகப்பனே சாமி, இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே நோக்கி அப்பா பிதா என்று கெஞ்சி மன்றாடும்படி பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இரவில் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்து நல்ல நித்திரையை தந்து இன்னொரு நாளையும் நீர் கூட்டி கொடுத்துருக்கீங்க. அதற்காக உண்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். இந்த காணொலி நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக குடும்பமாக ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகள் எல்லாம் சந்தித்தள்ளுங்க. சந்தோஷ சமாதானத்தை கட்டளையிடுங்க. இன்று நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தின்படி ஆண்டவரே எங்களுடைய பிரதித்திரம் மெதுவாக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. நாங்கள் அதிகமாக கோவப்படாதபடிக்கு ஆண்டவரே, பிரச்சனைகளை உண்டாக்காதபடிக்கு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உண்மை பின்பற்றுகிற பிள்ளைகளாக பொறுமை தாழ்மை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதுக்கு தடையாக இருக்கிற எல்லா குணாதிசயங்களும் எங்களை எடுத்து போடுங்க சாமி. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே விசேஷமாக ஆண்டவரே கர்ப்பஸ்திரிகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒருவேளை பிரசவ காலத்துக்காக காத்திருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏற்ற வேளையில் நல்ல ஒரு சுக பிரசவத்தை நீங்கள் கட்டளையிடுங்க. குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கொள்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவளுக்கு ஆண்டவரே ஒரு நல்ல குழந்தைகளை பெற்று கெடுக்கும்படியான பெரிய ஸ்லாக்கியத்தை நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் உங்களுக்கு தர வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே கர்ப்பத்தின் கனி நீர் கொடுக்கிற ஈவு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சாமி. இந்த ஈவை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே கண்ணீரோடும் கவலையோடும் காத்து கொண்டிருக்க பிள்ளை நீர் அறிந்திருக்கிறீர். ஏற்ற காலத்தில் உயர்த்துவீர் என்று நாங்கள் விசுவாசத்தோடு அவர்களெல்லாம் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. உமக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.